தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களும் உற்சாகத்தில் திளைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் மீனவ மக்களுடன் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பொங்கல் விழாவை கொண்டாடினார். கிராம மக்களின் பூரண கும்ப மரியாதை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அங்கிருந்த பசுமாட்டுக்கு பட்டாடை போர்த்தி பூஜித்தார். சொந்த மாவட்டமான சேலத்திற்கு சென்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் உள்ள தமது ஊரில் பொங்கல் விழாவை கொண்டாடினார். குடும்பத்தாருடன் முருகன் கோவிலுக்கு சென்ற முதலமைச்சருக்கு அந்த பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் கண்டுகளித்தார். சிலம்பம் சுற்றிய சிறுவர் சிறுமிகளை ரசித்து பார்த்த முதலமைச்சர் தானும் கம்பெடுத்து உற்சாகமாக சிலம்பம் சுற்ற முயன்றார். இதேபோல் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தமது இல்லத்தில் படையிலிட்டு தனது குடும்பத்தாருடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார். சென்னை வேளச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். பொங்கல் விழாவை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்தை சந்திக்க அவரது போயஸ் கார்டன் இல்லம் முன் ரசிகர்கள் கூடி காத்திருந்தனர். அப்போது அவர்களை காண வெளியே வந்த நடிகர் ரஜினிகாந்த் கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினார். பொங்கல் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும், செல்வத்தையும், மன நிம்மதியும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டுகிறேன். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியை பொங்கல் நாளில் தொண்டர்கள் சந்தித்து வாழ்த்து பெறுவர். மேலும் பொங்கல் பரிசாக கருணாநிதி வழங்கும் 10 ரூபாயை பெற தொண்டர்கள் ஆர்வம் காட்டுவர். இதேபோல் மு.க. ஸ்டாலினையும் தொண்டர்கள் சந்தித்து வாழ்த்து பெறுவர். கருணாநிதி மறைந்து ஓராண்டு கூட ஆகாததால் இந்த ஆண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தொண்டர்களை சந்திக்கவில்லை.